Happy morning students, a warm welcome from Sheba Group of School online class. Students, today we are going to start our second term portions. Our subject is English. Are you all ready for the class, children? In this class, first we are going to learn a prose. Raincoat. A raincoat we wear when it rains. The characters in the story are Nalan and Nalan's mother. Nalan and Nalan's mother. Let us move on to the story. One Sunday, Nalan's parents got him a red raincoat. "Ma, I wear it now," asked Nalan. "No, my dear, now the sky is clear," said Ma. One Sunday morning, Nalan's parents நலனுக்கு ஒரு ரெட் கலர் ரெயின் கோட் வாங்கிட்டு தராங்க. நலனுக்கு என்ன ஆசை, உடனே அதை வேர் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனால் ரெயின் கோட் எப்போம்மா நம்ம வேர் பண்ணணும்? when it rains, மழை பெய்யும் போது தான் நம்ம ரெயின் கோட்டை வேர் பண்ணோம். அதனால் நலன் எங்கள் அம்மா சொல்கிறாங்க நலன்கிட்ட, "நோ நலன், த ஸ்கை இஸ் வெரி கிளியர்." ஸ்கை வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, இன்றைக்கி மழை பெய்யாது, அதனால் நீ இன்றைக்கி ரெயின் கோட்டை வேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நலன்கிட்ட சொல்லிடுறாங்க. The next day, "Will it rain today, mummy?" asked Nalan on Monday. "No, Nalan, not today. It is bright and sunny. If you wear, it will be funny," said Ma. Next day, சண்டேக்கு அப்புறம் என்னம்மா வரும்? எஸ், மண்டே தானே. மண்டே அன்னைக்கு மறுபடியும் நலன் அவங்க அம்மா கிட்ட என்ன கேட்குறான்? அம்மா இன்றைக்கி நான் என்னோடய ரெயின் கோட்டை போட்டுக்கலாமா, இன்றைக்கி மழை பெய்யுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ அம்மா சொல்கிறாங்க, "நோ நலன், த சன் வந்து இன்றைக்கி ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக மழை பெய்யாது, இன்றைக்கும் உன்னால் ரெயின் கோட்டை வேர் பண்ணிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. The next day, after Monday, on Tuesday, "Ma, will my wish come true?" asked Nalan. "Not today, my dear. There is just one white cloud in the sky," said Ma. அடுத்த நாள் டியூஸ்டே அன்றைக்கி நலன் கேட்குறான், மம்மி இன்றைக்காச்சும் நான் என்னோடய ரெயின் கோட்டை வேர் பண்ணிக்க முடியுமா, என் ஆசை நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு நலன் கேட்குறான். அப்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க? "நோ நலன், இன்றைக்கி வந்து க்ளவுடில் எப்படி இருக்குது, ஒயிட்டாக இருக்குது ஸ்கையில், அதனால் இன்றைக்கும் கண்டிப்பாக மழை பெய்யாது, இன்றைக்கும் உன்னால் ஒரு ரெயின் கோட்டை வேர் பண்ணிக்க முடியாது" அப்படின்னு சொல்லி நலன்கிட்ட சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே, ஆன் வெனஸ்டே, "Ma, why does not it rain?" asked Nalan. "Son, I think it is hot. It will rain before noon," said Ma. அடுத்த நாள் ஆன் வெனஸ்டே என்ன கேட்குறான் நலன் அவங்க அம்மா கிட்ட, "இன்னமா இது மழையே பெய்ய மாட்டேங்குது இன்றைக்கும்" அப்படி சொல்லி கேட்குறான். அப்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, "இன்றைக்கும் மழை பெய்யாதுன்னு தான் நினைக்கிறேன் நலன், ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ஒருவேளை ஆஃப்டர்நூனுக்கு மேலே மழை பெஞ்சாலும் பெய்யலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே, on Thursday, நலன்ஸ் பேரண்ட் என்ன பண்ணுறாங்க? they plan to go for a picnic on Thursday. They are getting ready to go for the picnic. On that time, Nalan asked his mother, "Shall I take the raincoat with me? Because it will rain. If it rains, I can wear it." அப்படின்னு நலன் அவங்க அம்மாட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான் நலன் அவங்க அம்மாக்கிட்ட? பிக்னிக்கு கிளம்புறாங்க தேர்ஸ்டே அன்னைக்கு. அப்போ நலன் அவங்க அம்மாட்ட கேட்குறான், "நான் என்னோடய ரெயின் கோட்டை என் கூட எடுத்துகிட்டு வரட்டுமா, ஏன்னா திடீர்னு மழை பெஞ்சா நான் ரெயின் கோட்டை போட்டுப்பல்ல" அப்படின்னு கேட்குறான். அப்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க? "நோ நலன், த clouds are white in the sky. அதனால் இன்றைக்கும் மழை பெய்யாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப என்ன ஆகிடுறான், ரொம்ப சேடாகிடனால, என்னடா அது இன்றைக்கும் நம்மளால் நம்ம ரெயின் கோட்டை போட்டுக்க முடியாதா அப்படின்ட்டு நலன் என்ன ஆகிடுறா, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே, "Ma, will it rain today?" asked Nalan loudly on Friday. Father, the mother said, "It might, my dear. There are some dark clouds low down in the sky." அடுத்த நாள் ஃப்ரைடே, மறுபடியும் நல்லா அவங்க அம்மாட்ட கேட்குறான், "மாமா இன்றைக்கி மழை பெய்யுமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதுக்கு சொல்கிறாங்க, "நலன், மழை பெஞ்சாலும் பெய்யலாம், ஏன்னா கருமேகங்கள்லாம் இருக்குது வானத்தில்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி என்ன ஆச்சு, மழை பெஞ்சா? நோ, இட் டிட் நாட் ரெயின் ஆன் ஃப்ரைடே ஆல்சோ. நெக்ஸ்ட் டே, சாட்டர்டே பிகின்ஸ் வித் அ பேங். இப்படி ஆரம்பிக்குது, ஒரு பேங்கோட இருக்குது. பேங்னா என்னமோ ஒரு நல்ல சவுண்டோடு ஆரம்பிக்குது. டடம் டடம் டடம்னு. என்ன சத்தம் அது? இடி இடிக்கிற சத்தம். நலன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான்,
மாமா I hear thunder, will it rain very soon? asked நலன். மா எனக்கு இடி இடிக்கிற சத்தம் கேட்குது, எனக்கு மழை பெய்யுமா அப்படின்னு நலன் அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். அவங்க அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது? இட் ஸ்டார்ட்ஸ் டு ரெயின். என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு? மழை நல்லா ஜோராக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சு ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணுறான் நலன்? As it starts raining, oh it's raining sang நலன் running out. நலன் என்ன பண்ணான்? அவங்க வீட்டை விட்டுட்டு மழை பெய்யுதுன்னு பாட்டு பாடிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டான். அவங்க அம்மா பின்னாடியே வராங்க. பட் நலன், you forgot your raincoat, said Ma running after him. ஆனால் என்ன பண்ணுறான் அவன்? ரெயின் கோட்டை மறந்துட்டு தானே போகிறான். அவங்க அம்மா அவன் பின்னாடியே ஓடி வராங்க. ரன்னிங் his mother comes running after him and says, Nalan, you have forgot to wear your raincoat, Nalan. Dear students, take your English second term book. Page number 69. Page number 69. Now we are going to see the book exercise. First one, circle the correct word. The pictures are given, the options are given. You are going to see the picture and circle the correct answer. Okay students, see what is the picture, ma? The options here for you are cap, coat. What is this? Yes, this is a coat. So you have to circle coat, C-O-A-T, coat. See this picture, ma. There are black clouds in the sky. The options given here for you are cloudy, sunny. So the correct answer is cloudy, C-L-O-U-D-Y, cloudy. Next one, the sun is hot. The options for you here are hot, cool. So you are going to circle hot, H-O-T, hot. The next one, second one, match the following. You are going to match the following. Sunday, Wednesday, Saturday. Okay students, on Sunday, how was the sky? Yes, the sky was clear. So you have to match Sunday with clear sky. On Wednesday, it was hot. So you are going to match Wednesday with hot. On Saturday, it rained. So we are going to match Saturday with rain. Okay. Next we are going to learn a poem, Welcoming Spring. Welcoming Spring na என்னதுமா? ஸ்ப்ரிங்கை வெல்கம் பண்ணுறது, சரியா? வரவேற்கிறது. ஸ்ப்ரிங்னா என்னது? இட்ஸ் அ சீசன். அந்த ஸ்ப்ரிங் சீசனை வரவேற்கிறத பற்றி தான் இந்த poem. Okay students, let me first read out the poem. Okay students, you have to take the page number 66 in your English second term book. Okay ma? Now I am going to read out the poem. Out of the cave, out of the hole, out of the cave, out of the hole, came the rabbit and the foal. Came the rabbit and the foal. What is the meaning, ma? Welcome பண்ணுற ஸ்ப்ரிங்கை வெல்கம் பண்ணுறதுக்கு அவுட் ஆஃப் த கேவ், கேவ்னா குகை, ஹோல்னா அதோட ஒரு ஓட்டை, ஒரு கேவை விட்டு ரேபிட் வரல, என்ன வந்தது? ஃபோல் வந்தது. ஹோலை விட்டு ரேபிட் வந்தது. ஃபோல்னா என்னதுமா? ஒரு ஸ்மால் ஹார்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட், hatch from egg in the nest, the birds to join the feast. Hatch from egg in the nest, the birds to join the feast. என்ன பண்ணுச்சு? பேர்ட்ஸ்லாம் இதில் வாழும், ஒரு கூடில் தான் வாழும். கூடில் என்ன இருந்தது? எக் இருந்தது. அந்த எக்லேருந்து வந்த புதுசான பேர்ட்ஸ் கூட என்ன பண்ணுச்சு? வெளியே வந்து ஸ்ப்ரிங் சீசனை வரவேற்கிறதுக்கு வெளியே வந்துச்சு. ஓகேம்மா? The leaves green and flowers swing. Do you know that it is spring? The tree இருக்க லீவ்ஸ்லாம் எப்படி இருந்தது? க்ரீனாக இருந்தது. அதே மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் பூத்து கொடியில் அசைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எப்போ நடக்கும்? ஸ்ப்ரிங் சீசனில் தான் நடக்கும். அதுதான் do you know that it is spring. The next,
The bugs are back and little spiders in black. Next வெல்கம் பண்ணுறது ஸ்ப்ரிங் சீசனை வெல்கம் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வந்தது? பக்ஸ், வண்டுகள், ஸ்பைடர்ஸ்னால் சிலந்தி. அதுவும் ரெண்டும் பக்ஸும் ஸ்பைடர்ஸும் அவங்கவுங்க பிளேஸ்லேருந்து வெளியே வந்து வெல்கம் பண்ணுறது ஸ்ப்ரிங் சீசனை வெளியே வராங்க அவங்கவுங்க இடத்துலேருந்து. Bats, rabbits and bees near flowers, grass and trees. Bats na கரடிகள், rabbits முயல்கள் and bees. beesனா என்னதுமா? தேனீகள். அவங்கள எதில் எங்கே இருக்குது? ஃப்ளவர்ஸ் பக்கத்துலேயும் கிராஸ் பக்கத்துலேயும் ட்ரீஸ் பக்கத்துலேயும் இருக்குது. Just like me they hum that spring has come. நம்ம சந்தோஷமாக என்ன பண்ணுவோம்? ஹம் பண்ணுவோம்ல, என்ன ஒரு பாட்டை ஹம் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் இந்த என்ன பண்ணுச்சு? பீஸ்லாம் என்ன பண்ணுச்சு? ஹம் பண்ணிக்கிட்டே ஸ்ப்ரிங்கை வெல்கம் பண்ணுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், let me once again read the poem. Out of the cave, out of the hole, came the rabbit and the foal. Hatched from egg in the nest, the birds to join the fest. The leaves green and flowers swing. Do you know that it is spring? The bugs are back and little spiders in black. Bats, rabbits and bees near flowers, grass and trees. Just like me they hum that spring has come. Let us now learn the rhyming words in the poem. The rhyming words are the words that have the same sound. Okay students, the hole, foal, nest, fest, swing, spring, back, black, bees, trees, hum, come. These are the rhyming words in the poem. Okay students, now we are going to learn English 2. In English 2 we are going to learn subject verb agreement. Subject verb agreement, page number 9. Page number 9 in your grammar book. Okay students, see ma, what subject? What is a subject ma? As we have already learnt in the previous class, a subject is a action doing person in a sentence. In a sentence there is a subject and a predicate. The action doing person is the subject and the rest of the sentence is the predicate. Okay students, now if the subject is singular in a sentence, we use has, was, is. If the subject is singular, singular na ஒண்ணே ஒன்று, subject வந்து singularல இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? has, was, is. Subject is plural, we use have, were, are. ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருந்துச்சுன்னா, ப்ளூரல்னா என்னதுமா? நிறைய. ப்ளூரலில் இருந்துச்சுன்னா we use have, were, are. Clear students? Now we are going to write the book exercise. Take page number 9 in your English grammar book. Okay children, as I have already told you, we must use, if the subject is singular, we must use has, was, is. If the subject is plural, we have to use have, were, are. Okay students, now let us move on to the book exercise. Roman letter 1. Fill in the blanks with the correct verbs from the brackets. You are going to fill in the blanks with the correct verbs. The options will be given inside the bracket. You have to choose the correct answer and write. The first one. The boys dash new bats. The boys dash new bats. Options are has, have. The subject is in plural, so we are going to choose have as the correct answer. The boys have new
bats. Okay children, the next one. The lady dash 2 children. The options here are has, have. As the subject is singular, we are using has. So the correct answer is the lady has 2 children. The next one. Her clothes dirty. The options here are were, was. As the subject is what ma? Clothes. It is in plural. So we have to choose were as the answer. Her clothes were dirty. Next one. The mouse dash ready to jump out of the window. The mouse is a subject. It is in singular. So we are going to choose is. The mouse is ready to jump out of the window. The next one. The teachers dash in a conference. The options here are is, are. See children, teachers, the subject is in plural. So the correct answer is are. The teachers are in a conference. Okay students. Students, take page number 10. Now we are going to write second Romanette. Okay ma? Rewrite these sentences with the correct verbs. Rewrite these sentences with the correct verbs. நம்ம sentence rewrite பண்ண போறோம். Okay students. The student have 5 lunch boxes. See ma, the subject is in singular. So we have to use what ma? We have to use has. But here it is given as have. So we are going to rewrite the sentence using has. The student has 5 lunch boxes. Next one. Last week my cousins was in Chennai. See here my subject is in plural. Instead of was, we have to write were. So we are going to write the sentence. Rewrite the sentence. Last week my cousins were in Chennai. Next. The kite are caught in the tree. The kite. Kite வந்து the subject is in singular. But here are is given. We are going to rewrite the sentence. Instead of are, we are going to use is. Because as the subject is in singular. The kite is caught in the tree. Next. The buses is late. See, the subject is in plural. So instead of is, we have to write are. Now we are going to rewrite the sentence. The buses are late. The peacock are dancing in the rain. See ma, here the subject is in singular. So we have to write is here, not are. So we have to rewrite the sentence. The peacock is dancing in the rain. Clear students? Students, today you have learned English subject. Hope that you all understood the class. Meet you all in the next class. Thank you children.